நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏண்டா மாதவா, ஊட்டி போனே போன மாதிரி 2 பேரா வந்திருக்கா இல்ல 3 பேரா வந்திருக்கா? 10 பேர் டெம்போல வந்துட்டு இருக்கா. ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன், வாய மூடிட்டு. வந்த வராம குழந்தைகளை போட்டு என்ன பேசுறது தெரியாம என்னமோ கண்ணாமண்ணான்னு பேசிட்டு இருக்கேன். இருங்க. இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு என்கிட்ட இப்படி கோபப்பட்டு இருக்கேன்? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வர வேண்டாமா? அதனால தான் கேட்டுட்டு இருக்கேன். அதனால தானே இவங்க சித்தி இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி இங்க உருவாகாத குழந்தை ஊட்டியில போனா உருவாகலாம் அனுப்பி வச்சா. அதுக்கு ஒரு பலபலன் வர வேண்டாமோ? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும்னு நினைச்சே தப்பா? நீ என்னைக்கு தான் சரியா பேசியிருக்க. அவ செஞ்சதுல ஒரு தப்பும் இல்ல. நீ வாயை மூடிட்டு இருந்தா அதுவே போறோம். எப்ப பார்த்தாலும் காவேரியை குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. நீங்க செத்த வாயை மூடிட்டு சும்மா இருங்க. ஏண்டா மாதவா, நான் கேட்டதுக்கு பதிலே இல்லையே. அவன் ஒரு பதிலும் சொல்ல வேண்டாம், நீ பேசாம உள்ள போ. அது சரி, இங்க கிடைக்காத கலக்காவா ஊட்டியில போய் பலாப்பழமா பழுக்க போறது? ஆவாவா தலையெழுத்து. அது மொத்தம் யாரால முடியும்? நீங்க வாங்கண்ணா. ஏண்டி இப்படி விவசாயம் எல்லாம் பேசி தொடங்காம பேசாம உள்ள போ. டேய் காவேரி, என்னது வந்தது வராம அழுதுண்டு? அம்மா பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க என்ன புதுசாக பேசுறாங்க. அதுவும் இல்லாம வயசாகுது, என்ன பேசுறது? நீங்க சும்மா இருங்க. என்கிட்ட இப்போது சொல்லுங்க மாதவன். அன்னைக்கு என்ன வெளியில அனுப்பிச்சுட்டு உங்ககிட்ட சித்திக்கிட்ட டாக்டர் என்ன சொன்னாங்க? எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தானே? ஏய் பைத்தியம், அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல. உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கணும் தான் டாக்டர் சொன்னாங்க. மாதவன் ப்ளீஸ், என்னால் தாங்கிக்க முடியும். உண்மையை சொல்லுங்க, எனக்கு குழந்தை பிறக்காதா? இதை பார் காவேரி, உனக்கு ஏன் மேல டவுட்டா இருந்தா உன் தம்பி ஸ்ரீக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீ அவன்கிட்ட கேட்டுக்கப்பா. நீங்களும் அவனு தான் நல்லா போய் பேசுறீங்களே. மாதவன், எனக்கு தான் குழந்தை பிறக்காதில்ல. நீங்க தாராளமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, நிறைய குழந்தை பெத்துக்கோங்க. உங்க அம்மாவுக்கு மருமகளை விட பேர குழந்தை தான் முக்கியம். தயவு செஞ்சு வெட்டுங்க, நான் போயிடுறேன். முடிச்சிட்டியா? எனக்கு என் காவேரி தான் முக்கியம். எங்க அம்மாவுக்கு என்ன முக்கியங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. புரியுதா? உள்ளவா. நான் சித்தி வீட்டுக்கு போகணும். சித்தி வீட்டுக்கு தானே போனோம். சாயங்காலம் போலவா? இப்பவே போகணும். இப்பவே போகணுமா? சரி வா போலாம், இப்பவே போலாம். கார் ரெடியா இருக்கு. சாயங்காலமா போலாம். சாயங்காலம் போலாமா? குட் கேர்ள், சமத்து. வா உள்ள வா. ப்ளூ மவுண்டன் முடிச்சு மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன் போய் இறங்கணும். அங்கே போனோம்னா ஒரு ஹோட்டலில் போய் ஒரு காஃபி சாப்பிட்டோம். அப்புறம் ஊட்டிக்கு போனோம், ட்ரெயினில் போகலாம் அப்படின்னா. வேண்டாமா, நான் ஒரு கேப் பிடிக்கிறேன், டாக்ஸிலே போயிடலாம் அப்படின்னா. வேண்டாம் டாக்ஸியில் போனால் எனக்கு வயிற்றுக்க மட்டும், ட்ரெயின்லேயே போகலான்னா. சரிவா ட்ரெயின்லேயே போகலான்னு போய் உட்காந்தோம். போகிற வழியில் இயற்கை காட்சியில் பார்த்துட்டே இருந்தோம். அங்கே ஒரு குதிரை பார்த்தா குதிரை போடணும். ஐயோ, ஆரம்பிச்சிட்டாரு மாதவன். பிளக்க புடுங்குறீங்களா கொஞ்சம்? சரிப்பா நான் பேசவே இல்லை. போதுமா? அப்பா இந்தாங்க உங்களுக்கு. என்னமா அது? பாருங்களேன். அடடே, ஸ்வெட்டரா? அப்படியே இந்த மங்கி கேப்னு சொல்லுவாங்களே, அதோட வாங்கிட்டு வந்திருந்தேன்னா தலையில மாட்டி காதை முடிட்டா இந்த வீட்டு நடக்கிற எதுவுமே காதை விடுக்காது, நிம்மதியா இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி பேசுறீங்க? இதா ப்ராப்ளம்னா சொல்லுங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். இது சம்சார சாகரம்மா, அதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல போயாது. அப்படியே போக வேண்டியதுதான். மாதவன், எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? ஏன்டா அலையற? உனக்கு வாங்கிட்டு வராம இருக்குமா? இந்த பா, ஊட்டி பிளம்ஸ் உனக்காகவே. Thank you. எனக்கு this is for you. Thank you. அக்கா இருக்கு. Thank you. இது சித்திக்கு. சித்தி ஆபீஸ்ல வந்த உடனே. டேய், ஏன்டா சிரிக்கிற? ஏ சித்திக்கு என்ன ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வீட்டுல தான் இருக்கா. வீட்ல இருக்காங்களா? இதா ப்ராப்ளமாப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கீழே காது இருப்பா. சித்தி, என்னமாச்சு? சித்தி, சித்தி. காவேரி, எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் சித்தி ஆபீஸ்க்கு போல? நான் என்ன ஒரு 2 நாள் வீட்டுல இருக்கலான்னு சும்மா இருக்கேன். இல்ல சித்தி. என்ன என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. ஐயோ, ஒண்ணுமே இல்ல. நீ எனக்காக என்ன வாங்கிட்டு வந்த? முதல்ல அது சொல்லு. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? இது உங்களுக்காக. மாதவன் செலக்ஷனா? எங்க மாதவன்? மேல. என்ன ப்ராப்ளம் சித்தி?
அம்மாக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க வச்சிருக்க? காவேரி, போய் அம்மா கிட்ட பேசு. போ போ. வா காவேரி. எப்படி இருக்க? எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். என்ன காவேரி, ட்ரிப் எல்லாம் ஜாலியா இருந்ததா? எக்கச்சக்கமா செலவழிச்சிருப்ப. செலவுக்கு ஏதாவது பணம் வேணா கேள்வி, நான் செக் எழுதி தரேன். செக்கா? நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? நாங்க ஃபேக்டரி நிர்வாகம் பண்ண போயிருந்தோம். ஃபேக்டரியா? எந்த ஃபேக்டரி? நம்ம ஃபேக்டரி தான். காவேரி கார்மெண்ட்ஸா? ஆமா. நீங்க உங்க 2 பேருக்கும் என்ன தெரியும் நாங்க போனீங்க? ஓ, அப்போ இங்க இருக்கிறவாள்லாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் போய் நிர்வாகம் பண்றாளோ? நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்க சித்தி அவமானப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டீங்களா? இத பார் காவேரி, சித்திக்கு பறிஞ்சுண்டு பேசாத. இது ஏன் வீடு, ஏன் ஃபேக்டரி, ஏன் ஆத்துக்கார் சம்பாரிச்சது. இத நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் நடத்துவேன். இத கேட்கறதுக்கு இந்த ஆத்துல யாருக்கும் எந்த உரிமையும் இல்ல. யாருக்கும் உரிமை கிடையாதா? உனக்கு தான் உரிமை கிடையாது. நீ இந்த வீட்டுக்கு நேத்து வந்தவ. இவ்ளோத்தையும் கஷ்டப்பட்டு உருவாக்குனது எங்க சித்தி. என்ன நீ உன்ன சித்தி சித்தின்னு சொல்லிட்டு இருக்க? இத பார், இன்னொரு தடவை ஏதாவது ஒரு வார்த்தை பேசின அப்புறம் நடக்கிறதே வேற. ஏண்டி காவேரி, நானும் தெரியாம தான் கேக்குறேன். அன்னைக்கு ஊருக்கு கிளம்புறச்ச பாவம் எல்லாம் நல்லபடியா முடியணும்னு உங்க அம்மா கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரதுக்காக போயிருக்கா. நீ பாட்டுக்கு சித்தி சொன்னான்னு கிளம்பி போயிட்டியே. அதென்ன சித்தி சொல்றதுதான் உனக்கு தாரக மந்திரமா? இன்னும் 6 மாசத்துல பாரு உன் சித்திய மூலையில உட்கார வைக்கிறேன் பாரு. நீ வாய் மூடு. இந்த கேள்வி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ராட்சசமா நடந்துக்கிறியே. சி, நீ வாய மூடு. ஒரு பிராமண பொண்ணு பேசுற மாதிரியா பேசுற? உன்னை அந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கா. எங்க சித்திய பத்தி பேசுறதுக்கு உனக்கு ஒரு அருகதையும் இல்ல. நீ அம்மாவை என்ன பண்ணிருக்க? என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்தது, ஆளாக்குனது, ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாமே என் சித்தி. என் சித்தி எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? வாய மூடுறி. என்னைக்காவது ஒரு நாள் நான் பெத்த பொண்ணு மாதிரி நடந்துட்டு இருக்கியா? இல்ல உன் மனசார என்ன அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கியா? எப்படி அம்மான்னு கூப்பிட முடியும்? எங்க சித்தி கூட போட்டி போடவே உனக்கு டைம் சரியா இருக்கே. இத பார், மறுபடியும் சொல்றேன், உன் வாய மூடு. இல்ல இதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. நீ வாய் மூடு. இல்ல உங்க 2 பேரையும் சேர்த்து கொலை பண்ணி போட்டுருவேன். ஜாக்கிரதை. என்ன பேசுற? இப்படி அம்மா கிட்ட பேசுறது என்ன? அடி ஏண்டி தண்டை சொல்ற வாட்ட வெட்டி போச்சு. நமக்கு தலைக்கு மேல 1008 வேலை இருக்கு. இவ மாதிரி வீட்டுல சும்மா உட்காந்து இருப்போம். வா, அதெல்லாம் கவனிப்போம். வா, ஒரு நல்ல காட்சி சாப்பிட்டு கவனிப்போம். வா வாடி. பாருங்க சித்தி, உங்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. என்ன? ஏன் இப்படி அழுகுற? என்னாச்சு? உங்களோட அருமை இந்த வீட்ல ஒருத்தர் கூட தெரிய மாட்டேங்குது சித்தி. நீங்க இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ முதல்ல அழுகுறத நிறுத்து. வேணாம் சித்தி, நம்ம இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்க நம்ம போலாம். எங்க? எங்கயாவது போலாம். நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க எங்க அத்தை ஏதாவது சொன்னாங்கன்னா நான் டியூஷன் எடுத்தாது உங்களை காப்பாத்துறேன். வாங்க சித்தி, நம்ம போலாம். என்னம்மா பேசுற? ஒண்ணு இல்ல, நீ சும்மா இரு. ஏய் பைத்தியம், எவ்வளவு கெட்டிக்கார போடுன்னு, எவ்வளவு தைரியசாலி. எது கலத? தைரியமா இரு. கண்ணை தொடச்சுக்க. குட் மார்னிங் பிருந்தா. ஹாய். ஹாய். சாரி. டானி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக நீங்க உங்க கொள்கையை விட்டு கொடுக்காம இருக்கீங்க பாருங்க. இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். டானி, நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்க. ஆக்சுவலா உங்க ஃபேமிலிக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. Am I right?
அப்புறம் நீ மாத்திரம் ஏன் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட? என் சித்தியோட தங்கச்சி ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தாங்க. என் சித்தி மேல அவங்க உயிரே வச்சிருந்தாங்க. என் சித்திக்காக தான் கடைசியில அவங்க உயிரே விட்டாங்க. அதனால அடிக்கடி சித்தி என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, நீயும் உங்களை மாதிரியே வரணும், நாட்டுக்கு சேவை செய்யணும்னு. அதுக்காக எனக்குள்ளே நான் ஒரு ஆசையை உருவாக்கிக்கிட்டேன், நானும் அவங்கள மாதிரி வரணும்னு. அதனாலதான். அவங்க பேர் என்ன? சக்தி. 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 அவங்கள நேர்ல பார்த்திருக்கியா? பார்த்ததில்ல. அட்லீஸ்ட் போட்டோ? இத பத்தி நான் சித்தி கிட்ட கேட்டப்ப சித்தி சொன்னாங்க, அவங்களோட கடந்த கால வாழ்க்கையும் இழந்துட்டாங்க, அதோட போட்டோவும் மிஸ் பண்ணிட்டாங்க. அத நினைச்சு இப்போ அவங்க ஃபீல் பண்றாங்க. போட்டோ கூட இல்ல. சப்போஸ் அவங்க போட்டோ கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவேன்? சந்தோஷப்படுவேன். எவ்வளவு சந்தோஷப்படுவேன்? சித்தியோட தங்கச்சி தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அவங்க உயிரோட இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவேனோ அவ்வளவு சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா சந்தோஷப்படுவேன். ஓகே பிருந்தா, உனக்காக ஒரு சின்ன பிரசன்டேஷன். சாரி டேனியல், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் பிருந்தா. இத பாருங்க டேனியல், இந்த கிஃப்ட் வாங்குறது கிஃப்ட் கொடுக்கறது இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. இது வரைக்கும் நான் யாருக்கும் கிஃப்ட் கொடுத்ததும் இல்ல, வாங்கினதும் இல்ல. நீங்க எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட், பார்ட்னர், அது விஷயமா வீட்டுக்கு வந்துட்டு போறீங்க, அதனால எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. மற்றபடி இந்த கிஃப்ட் ஐம் சாரி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். பிருந்தா, இது அந்த மாதிரி இல்லை. நம்ம நேசிக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாங்கிக்க. அப்ப நீங்க என்ன நேசிக்கிறீங்க? இப்போது புரிஞ்சுதா? அதான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்க பார்த்த பார்வை, ரெஸ்டாரண்ட்ல பார்த்தப்போ ஐ லவ் யூ சொன்னது, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன் சொன்னது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதானே இருக்கும். பிருந்தா, எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. இந்த மற்றவங்க மாதிரி காதலுக்காக பின்னாடியே ஓடுறது, ஐ லவ் யூ சொல்றது, வேலன்ஸ் டே வெயிட் பண்ணி சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்கறது இல்லை. நேரடியாக சொல்லி தான் பழக்கம், வளர்ப்பு அப்படி. நான் என்னை பற்றி சொல்லணும்னா தண்ணி அடிப்பேன், உங்கள் பாஷையில் குடிக்காரன், தம் அடிப்பேன் நிறைய. இன்ஃபேக்ட் அப்பா அம்மா முன்னாடியே தம் அடிப்பேன். நீ சொல்லு, உனக்காக எல்லா பழக்கத்தையும் விட தயாரா இருக்கேன். ஐ லவ் யூ பிருந்தா. எஸ். ஆனா அந்த ஐ லவ் யூக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது உனக்காக, உன் சந்தோஷத்துக்காக. சாரி, எனக்கு இது வேண்டாம். ப்ளீஸ் பிருந்தா, உனக்கு எதை கொடுத்தா சந்தோஷப்படுவியோ அதான் பிருந்தா இது. ப்ளீஸ். டேனி, இது சக்தி, சக்தி ஈஸ்வர். ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? இந்த சந்தோஷத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 3 நாள் உங்க அண்ணன் கிட்ட கூட சொல்ல போயிட்டேன் திருநெல்வேலிக்கு. அங்க உங்க சக்தி ஆண்டி மீட் பண்ண ஒரு 15-20 பேரை பார்த்தேன். எல்லார்கிட்டையும் கேட்டேன், ஒரு போட்டோவாவது கிடைக்குமான்னு. யாருமே இல்லைன்னாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். கடைசியா அலைஞ்சு திரிஞ்சு ஒரே ஒரு இடம், ஒரு சின்ன பத்திரிகை ஆபீஸ். அவன் காட்டினான், இதோ பாருங்க. அதுல இருந்து நான் பிரிண்ட் போட்டேன் உனக்காக. இதெல்லாம் உன் சந்தோஷத்துக்காக பிருந்தா. தேங்க்யூ டானி, தேங்க்யூ வெரி மச். இது வரைக்கும் நான் உங்களை தப்பாவே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் எது கொடுத்தா சந்தோஷப்படுவேன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரசன்டேஷன் எனக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்க என்ன முழுசா புரிஞ்சிட்டு இருக்கீங்க டேனியல்.
யூ சம்திங் கிரேட். டேனியல், இந்த விஷயத்தை என் சித்தி கிட்ட சொன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? நான் போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா. ஹலோ ஆண்டி. ஹலோ. என்ன பிருந்தா இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போறா? ஏதாவது ஜோக் சொன்னியா? ஜோக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டா. கிஃப்டா? என்ன கிஃப்ட்? நான் தெரிஞ்சுக்க கூடாதா? என்கிட்ட சொல்லக்கூடாது. டேனி, நீ எப்போ வந்த? இப்பதான். 3 நாள் எங்க போயிருந்த? பில்டிங் கம்ப்ளீஷன் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு, அது தெரியுமா உனக்கு? நீயும் இல்ல, கண்ணனும் இல்ல, எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. எனக்கு என்ன தலையெழுத்தா? பிரசாத் பிரசாத் பிரசாத், வாயை திறந்தா செங்கல் மணல் ஜல்லி பில்டிங், இதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாதா? வாழ்க்கையில இதோட நிறைய இருக்குடா. இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியாதுப்பா. நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு பாடுபடுறேன். ஆனா நீ அப்படி இல்ல. பணக்காரனா பிறந்த, பணக்காரனாவே வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு என் கஷ்டத்தை சொன்னதும் தெரியாது, புரிய வச்சாலும் புரியாது. பிரசாத், வந்ததும் வராததுமா ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உள்ள போ. அம்மா, உங்களுக்கு தெரியாதுமா, கொலாட்டல் கொடுத்ததோட சரி, ஒரு தடவை இவன் சைட்டுக்கு வரல. நானா கூப்பிட்டு போனதா உண்டு. இதுல பார்ட்னர் வேற. ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா அவனுக்கு? சரி, உள்ள போ. எங்கடா போயிருந்த? திருநெல்வேலிக்கு. வந்ததும் நேரம் சைடுக்கு வர வேண்டியதானே? இங்கேயே வந்த? பிருந்தாவை பார்த்து போலான்னு வந்தேன். நல்லா இல்ல, இது நல்லா இல்ல. பிரசாத். அம்மா, நல்லா இல்ல, நல்லா இல்லம்மா. பாருங்க பாருங்க ஆண்டி, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கோச்சிக்கிறான். பிருந்தா கிட்ட பேசினா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிரசாத், பிருந்தாவோட அண்ணன் இல்லையா? அதான். பிருந்தா ஐபிஎஸ் முடிச்ச உடனே அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணிடணும்னு நினைக்கிறான். மாப்பிள்ளை பார்த்தானா? பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிருந்தா படிப்புக்கு தகுந்த மாதிரி டாக்டரையோ இன்ஜினியரையோ பார்த்துட்டு இருக்கோம். ஆனா சின்ன வயசுல இருந்தே பிருந்தாவுக்கு தான் கலர் கொஞ்சம் கம்மின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதனால அவளை விட கொஞ்சம் கலரான மாப்பிள்ளையா பார்த்துட்டு இருக்கோம். அம்மா, இங்க வந்துடுறேன். சாரி டேனியல், எவ்வளவு ட்ரை பண்ணியும் லைன் கிடைக்கல. ஆனா இது கேள்விப்பட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? உடனே போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் டேனி. என்னாச்சு? ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? உனக்கு மாப்பிள்ளை பார்க்கறாங்களாமே. யாரு? அம்மா சொன்னாங்களா? அவங்களுக்கு வேற வேலை இல்ல. எப்படியோ நல்ல ஃபேரா இருக்கிற மாப்பிள்ளை வேற பார்க்கறாங்களாம். இதுவும் அம்மா தானே சொன்னாங்க. இப்ப கொஞ்ச நாளா எனக்கு கருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பை. எஸ். சாரி மேடம், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த பவர் ஆஃப் அட்டார்னியை வச்சு நான் காவேரி அவங்க அம்மா கிட்ட போய் எல்லா ஃபைல்ஸில் கையெழுத்து வாங்கன்னு நினைக்காதீங்க. இதுக்காக என் சொத்தெல்லாம் விட்டுட்டு திருநெல்வேலியிலேருந்து நான் வரல. நீங்கள் தப்பான காரியம் செய்யும்போது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு என்ன, ஃபேக்ட்ரி நல்லபடி நடக்கணும், அதுக்கு நான் இருக்கேன். காலையில் 7 மணி இல்லைன்னா நைட் 10 மணி எல்லா ஃபைல்ஸில் நான் கையெழுத்து வாங்கிக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீஸ் சைன் பண்ணுங்க. ஹாய் பிருந்தா, என்ன இந்த பக்கம்? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ப்ளீஸ் மேடம். சித்திக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். எங்க காமி பார்க்கலாம். அது நான் சித்திட்ட மட்டும் தான் காமிப்பேன்.
சரி சரி, சித்தி அங்க இருக்காங்க, போய் கொடு போ. சித்தி. ஏய், என்னம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வீட்ல அம்மா பிரசாத் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எப்படி சித்தி? அம்மாவும் பிரசாதும் உங்களுக்கு எவ்வளவோ தொல்லைங்க கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு நல்லா விசாரிக்கிறீங்களே, எப்படி சித்தி உங்களால முடியுது? கிழவி மாதிரி பேசாத. என்ன திடீர்னு காலையில வந்திருக்க? சித்தி, நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு கிஃப்டா? இத கொடுத்தேன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். சர்ப்ரைஸா? சித்தி, இத பிரிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப இமோஷன் ஆயிடுவீங்க. கண்ணுல இருந்து கண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா கொட்ட ஆரம்பிச்சிரும். பிரிச்சு பாருங்க. சரி. Don't give up. Come on. Shakti. Shakti, please. இன்னொரு ஐபிஎஸ்ஸா வர போறேன். அம்மா, ட்ரைனிங்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. வாரத்துல எத்தனை நாள்? 5 நாள்ப்பா. யாரோட போட்டோ அது? சக்தி. அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்கா. ஆமா. பாவம். லதா. சார். என்ன இதெல்லாம்? சார், இது டேமேஜ்டு. இது வீவிங்க. இது ரா எட்ஜ். சரி, இதை ஸ்டாக் ரூம்ல வச்சிடு. ஓகே சார். ஆமா, என்ன நீ வேலை பார்க்குற நேரத்தில் வேலை பார்க்காம கண்டவாளோட அரட்டை அடிச்சுட்டு இருக்க? மேடம், நாங்கள் வேலையை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். எனக்கு தெரியாதா? சும்மா வேணா 6 அடி வருஷத்துல ஒருத்தன் வந்துட்டானா அவன்கிட்ட வேலை பற்றி பேசுற மாதிரி அரட்டை அடிக்க வேண்டியது. பாட்டிமா, தப்பா பேசாதீங்க. அவங்க ஒர்க்கை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. மேடம், இந்த டேமேஜை பற்றி தான் பேசிட்டு என்ன நீ திருப்பி எடுத்து பேசிட்டு இருக்க? வைதகி, இவளை வேலையை விட்டு அனுப்பு முதல்ல. ஏன்? எதுக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை எதுக்கு வேலையை விட்டு அனுப்ப சொல்றீங்க? என்ன நீ எங்க அம்மாவே எதிர்த்து பேசிட்டு இருக்க? முதல்ல நீ வேலையை விட்டு போ. நீங்க எல்லாம் சொன்னா நான் வேலையை விட்டு போக முடியாது மேடம். அப்போ யோகி, முதல்ல அவளை வேலையை விட்டு அனுப்புங்க. சாரி, எனக்கு அந்த ரைட்ஸ் இல்ல. அதெல்லாம் சாரதா மேடமால தான் முடியும். வேலையில வைக்கிறதும் வேலையை விட்டு தூக்குறதும். ஓ, அப்ப சாரதா வந்தாதான் இவளை வேலையை விட்டு அனுப்ப முடியும். குட் மார்னிங் மேடம். என்ன சிரிக்கிற? முதல்ல இவளை வேலையை விட்டு அனுப்பு. எதுக்கு மேடம்? எதுக்கு என்னன்னா கேட்காத. முதல்ல அவளை வேலையை விட்டு அனுப்பு. என்ன மேடம், யோகி சாருக்கே அந்த ரைட்ஸ் இல்லாத போது நான் எப்படி? அப்படியா? அப்ப முதல்ல நீ வேலையை விட்டு போ. மேடம், போ. ஃபைல கொடு. போடி. நின்னுட்டே இருக்க. நீ ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? நீ ஏன் கிளம்பு? ஏய், இது மாப்பிள்ளையோட துணி. கொடுத்துட்டு கிளம்பு.
யோகி பாத்தியா என் பொண்ணு வைதேகி ஒரே நாளில 2 பேரை டிஸ்மிஸ் பண்ணிட்டா பாத்துக்கோ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஒரு ஹாஃப் டே பர்மிஷன் கொடுங்க. யோகி உங்ககிட்ட பர்மிஷன் கேக்குறாண்டி, கொடுத்துரு. பாவம் பழிச்சு போட்டோம். சரி எடுத்துக்கோங்க. ஆனா நாளைக்கு கார்த்தால 9 மணிக்கு கரெக்ட் டயத்துல இங்க இருக்கணும். இந்த நரமுடியெல்லாம் பார்த்து தான் ரோஜா நமக்கு வயசாயிடுச்சுன்னு முடிவு பண்ணிட்டா. இதெல்லாம் பெத்த நேரம் அவளுக்கு தெரியல. இதெல்லாம் புடுங்கணும். புடுங்கினா மொத்த முடியல புடுங்க வேண்டியதா இருக்கும். டை அடிச்சிடுவோம். ஹலோ, நான் வேல்மணி பேசுறேன். நீங்க யார் பேசுறது? ஹலோ, நான் கும்பகோணம் ராஜகோபாலயங்காரோட சகதர்மணி சூடாமணி பேசுறேன். பிரபாவதி இருக்கல? பாப்பா, யாரும் பெரிய ஆளுங்க பேசுறாங்க பாப்பா. அது எப்படி உனக்கு தெரியும்? பிரபாவதி இருக்காளா அப்படி கேட்ட பெரிய மனுஷி தானே பாப்பா. இது 5 லட்சம் 10 லட்சம் கணக்கு பாப்பா. முடிஞ்சளவு. ஹலோ, பிரபாவதி பேசுறேன். யார் பேசுறது? நான் காவேரி கார்மெண்ட்ஸோட எம்டி பேசுறேன். காவேரி கார்மெண்ட்ஸ் எம்டியா? யார் பேசுறீங்க? என்னடி பிரபா, என்ன தெரியலையா? நான் தாண்டி பாட்டி பேசுறேன். கிழவி. பாட்டிமா, நீங்க எப்படி அங்க வந்தீங்க? நான் இப்போ காவேரி கார்மெண்ட்ஸோட எம்டி. நானும் வைதேகும் வீட்டுல ஒரு ரகலை பண்ணி இப்ப நாங்க 2 பேரும் ஃபேக்டரிக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, இந்த சூடாமணி யாருன்னு நன்னா புரிஞ்சுப்ப. அப்படியா? இந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னதுக்கு உங்க வாயில சக்கரை தான் போடணும் பாட்டிமா. ஆமா, வைதேகி எப்படி இருக்காங்க? வைதேகி கீழே ஏதோ சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நான் வச்சது தாண்டி சட்டம் இங்க. அப்படியா? வைதேகி பிஸியா இருப்பாங்களே, சரிதானே? நான் கூட இப்ப ரவுண்ட்ஸ் போனோம், ரொம்ப பிஸி ஆயிட்டேன். அப்புறமா பேசுறேன், வச்சிடுவா? சரி சரி, வச்சிருங்க பாட்டிமா. பாட்டிமா, வேலு உங்ககிட்ட பேசணுமா? பேசுங்க. அப்படியா? குடு. கழுவி பாட்டி பேச சொல்ல வேண்டியதானே? அது என்ன கும்பகோணம் ராஜகோபால் ஐயங்காரோட சீமாட்டி சூடாமணி பேசுறேன்னு சொல்றது? போன வைடா. உனக்கு 1000மோ 2000மோ வேணும்னா இங்க வந்து கேட்டு வாங்கிட்டு போ. அதை விட்டுட்டு என்னெல்லாம பேசிட்டு இருக்கிய? பாட்டிமா, நீ ரொம்ப பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டு உன்கிட்ட பேச எனக்கு தகுதி இல்லைன்னா போனை வச்சிடுறேன். பெரிய ரேஞ்சுக்கு போகாம பின்ன என்ன? சரி, அப்புறம் இன்னொன்னு, இத பாரு, உனக்கு தெரிஞ்சுவா அறிஞ்சுவா யாருக்காவது வேலை வேணும்னா இங்க ஒரு 5000 ரூபாயோட வர சொல்லு. அவளுக்கு உடனே ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன? சரி பாட்டி. அதுக்குள்ள பவர் எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆமா பாட்டிமா, எதிரியோட முகாம்ல ஓ ராஜ்யம் தான் நடக்குதுன்னு சொல்லு. வச்சிருவா? நல்லது பாட்டிமா, வச்சிருங்க வச்சிருங்க. பாப்பா, இனிமே இந்த சாரதா கும்பல் அழிக்கிறத பத்தி நம்ம யோசிக்க வேணாம். ஆண்டவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னைக்கு இந்த கிழவி காவேரி கார்மெண்ட்ஸ்ல அடி எடுத்து வச்சாலோ இனிமே அது உருப்படாது. ஆமா, அந்த கிழவியும் ஆமையும் ஒன்னே. யாருமா போன்ல? அது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் டியூத்தி. அவளோட போன் இத்தனை நாள் கிடைக்காம இருந்தது, இப்பதான் கிடைச்சது. அதான் பேசிட்டு இருந்தேன். ஆமா, செக்ல ஏதாவது கையெழுத்து போட்டிருக்கியா? போடாதேன்னு சொல்ல வந்தேன்டி. சரி, ரவுண்ட்ஸ் போலாம் வா. அனிதா, என்கிட்ட போட்டு பால். என்கிட்ட போடேன்டி. இந்த சக்தி போடு பால். பால் போடுறீ. தேங்க்யூ சார். ஆர்த்தி பிடிடி. ஹலோ ஸ்வேதா, ஸ்கூலுக்கு போல இருக்கு இன்னைக்கு. ஏன் தனியாக நின்றுட்டு இருக்கீங்க? என்ன, ஏதோ பிரச்சனையா? ஹலோ, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ என்ன பிரச்சனை? கண்ணன், அப்பா சரியில்லைன்னா ஒரு குழந்தையோட மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். செத்து போலாம் நினைச்சா கூட மனசு வர மாட்டேங்குது கண்ணன். என்ன பண்றதுனே தெரிய மாட்டேங்குது. ஸ்வேதா,
எனக்கு என்னமோ நீங்க ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பெருசு பண்ணீங்களோன்னு தோணுது. அதாங்க உங்க பிரச்சனையே. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய ஜமீனுக்கு வாரிசுனா எங்கள் ஜமீனை கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் பெருசு. அங்கே இருக்க அந்த கோட்டையும் அந்த வாசனையான மரங்களும் சிட்டியில் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. பில்டிங் கான்ட்ராக்டர், வீடு வாங்க விற்க அணுகவும் மிஸ்டர் கண்ணன். +1 ஃபெயில். உடல் ஆரோக்கியத்திற்கு மூலிகை வைத்தியம் மிஸ்டர் மாலி, சித்த வைத்தியர், நம்பர் 23. கண்ணா கண்ணா அண்ணே, கண்ணன் இருந்தா கூப்பிடுங்கண்ணே. என்னது? மேல கண்ணன் இருந்தா கூப்பிடுங்கண்ணே. அந்த பேமானி அங்க எங்கேயாவது சுத்தின்னு இருக்கோம், அதை ஏன் என்கிட்ட கேட்குற? அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா யாராவது இருந்தா கூப்பிடுங்கண்ணே. அந்த மூளைக்கடையாண்ட இட்லி ஊத்துன்னு இருக்கோம், அங்க போய் கேளு சொல்லுவாங்க. சரிண்ணே. வந்துட்டானுங்க சாவிக்காக. நீ சொல்லுப்பா. எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும்னா அவங்க ஒரு அன்னலட்சுமி. குடும்ப சீக்கிரம். அவங்க பேசுகிற தமிழை இன்னைக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கலாம். 2 ரூபாய்க்கு இட்லி கொடு சத்யாக்கா. பேமன் காலங்காத்தால தட்டை தூக்கின்னு வந்துட்டான். ஏன்டா 22 ரூபா 50 காசு கடன் கொடுக்க துப்பில்ல? ஐயா, வேலைக்கு போயிட்டு வந்து கொடுக்குறேன், கூலி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு எத்தனை நாள் டபாச்சிக்கின்னு இருப்பேன். நீ தொண்டதும் இல்லாம உன் புள்ள குட்டிகளுக்கெல்லாம் கொட்டி கொடுக்கறது நான் சத்தமா கட்டி வச்சிருக்கேன். அக்கா எனக்கு இட்லி கொடுங்க. ஏன் பறக்குறேன்? அக்கா குத்துறேங்கா. அக்கா கண்டிப்பா குத்துறேங்கா. இட்லி ஏன்டா டேய், பொய்து போனா துட்டு கொடுத்து கோட்டர் வாங்கிக்கின்னு நல்ல ஊறுகாய் தொட்டு நக்கி குடிக்கிறல? கேவலம் 22 ரூபா 50 காசு கடன் கொடுக்க துப்பு கிடையாது. குத்துறேங்கா. அக்கா பேர பாரு பேர காற்று காய்ந்த டா பிடி இல்ல தோல குத்துறேங்கா. கொடுக்கா. வந்தீங்கண்ணா. எங்கள் அப்பா அவர் ரோட்டில் நடந்து போனார்னா அவர் கிடைக்கிற மரியாதை பாருங்க. உட்காந்துருக்கலாம் ஏன் சின்ன மரியாதை செய்வாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆளு. ஏய் கண்ணா, டேய் கண்ணா, டேய் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது நினைச்சு பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கை நீட்டி அடிக்கிறாளே, கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? வராத பப்ளிக்ல வேடிக்கை பார்க்க நாசியா போடுவேன். உள்ளவா வரமாட்டேன். உள்ளவாயா வரமாட்டேன் போ. வரப்பறியா இல்லையா? பந்தில நீ அடிப்ப. நான் இப்ப அடிக்க மாட்டேயா? அப்பால அடிப்பேன். அப்படின்னு நான் சொல்லிக்கிறேனா? அட போப்பா, அப்பால அடிக்காத. வாங்குறல. நீ என் நாளைக்கு கேள. தென்னாந்தர இந்த ஆளு இப்படித்தான் ராவடி பண்ணிக்கிட்டுறான். ஏய் ஐயோ, நான் ஒரு பொம்மநாட்டி இட்லி கடை வச்சுக்கின்னு 4 ஆம்பளைங்களுக்கு நடுவுல லோல் பட்டுக்கின்னு வெந்திக்கின்னு வியாபாரம் பண்ணா அந்த துட்ட உள்ளார இருந்து லூட் கொடுத்துக்கின்னு பெரிய மைனர் மாதிரி ஷோ காட்டிக்கிட்டு உனக்கெல்லாம் என்னத்துக்கு மீச? மீச மேல கை வைக்கல, பேஜாரா போடுவேன். அதிகா ஸ்ட்ரீட்ட நாஸ்தி பண்ணாத, உள்ள வந்தீங்கடாடா. இவ பெரிய யோகியா. ஐயா, நேத்து உன் வீட்ல என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். அமிக்கின்னு போடிய. யோ, இந்த பாரு, இந்த சால்ட் கொட்டா சத்தியாக்கால எதுவும் வச்சுக்காத, நெல்லா இல்ல வந்துரு. கையெடு. இந்த வரப்பறியா இல்லையா? கையெடுக்கியா இல்லையா? எங்க சொன்ன கேட்க மாட்டியா? நீ எங்க அண்ணன் இங்க நிறைய படிச்சுட்டு அமெரிக்கால போய் சித்த மருத்துவத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம ஊர்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி பார்க்க சிட்டுக்குருவி லேகியத்துக்கு இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் பக்கத்துல வாங்க. வாங்கம்மா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுல பாருங்க, உங்க கண் முன்னால காய வச்சு பொடிச்சு குத்தி பிடிஞ்சு ஆற வச்சு வல்லாறு சாஸ் சேர்த்து வடிகட்டி பாருங்க, சின்ன சின்ன பாட்டில உங்க வசதிக்காக அடைச்சு வச்சிருக்கிறேன். only 5 rupees. பாருங்க, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அண்ணன் ஆசைப்பட்டு வாங்க வந்திருக்காரு. பாருங்க, அவருக்கு இருக்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கணும். ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கி சாப்பிடுங்க. எவ்வளவுன்னு 2 பாட்டிலா இதோ தரேன். உணர்ச்சி வசப்பட்டு ஓடி வந்திருக்கிறாரு. இதுல அண்ணன் பிடிங்க, அண்ணன் பிடிங்க. பாருங்க, முதல்ல கையை காட்டுங்க.
அண்ணே 6 மாசத்துல உங்களுக்கு காத்தா போகும் கதை கதைன்னு இருக்கும். பயப்படாதீங்க, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுல ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க. பாருங்க, பையில இருந்து விழக்கூடிய சில்லறை மாதிரி கிளு விழும். பயப்படாதீங்க, பக்கத்துல போய் நில்லுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் பாருங்க, ஆளுக்கு 2 பாட்டில் வாங்கிட்டு போங்க. பாருங்க, ஒரு மாதிரியா நம்பாம முடிச்சுட்டு நிக்கிறாரு. போன மாசம் தான் மைக்கேல் ஜாக்சன் என்கிட்ட 2 பாட்டில் வாங்கிட்டு போனாரு. குரல் குயில் மாதிரி இருக்குன்னு எனக்கு ஃபேக்ஸ் அனுப்பி இருந்தாரு. ஆனா இது வரைக்கும் காசே தரலங்க. வருத்தப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், வெக்கப்பட மாட்டேன். ஆளுக்கு ஒரு பாட்டில் ஃப்ரீயா தர, சாப்பிடுங்க. நாளைக்கு வந்து காசு கொடுங்க, பரவாயில்லை. இவ்வளோ பெரிய குடும்பம் இருந்தோம், இவ்வளோ வசதிகள் இருந்தோம், நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். எதனால? நான் சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்ம மனசில் தாங்க இருக்கு. அதாவது சேவைங்கிறது ஒரு விளக்கு மாதிரி கையில் பிடிச்சி நடந்து போங்க. உங்களை சுற்றி இருக்க இருட்டெல்லாம் விலகிடும். புத்தர் மாதிரி வாழ பாருங்க. ஸ்வேதா, ப்ளீஸ் இப்பயே அழுதுங்க. ப்ளீஸ் இப்பயே அழுதுங்க. கண்ணன், எங்க போறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கீங்க. நான் இந்த இருட்டுல இருந்து வெளியே வரத்தான் போறேன். ஆனா விளக்க பிடிச்சுக்கிட்டு இல்ல, உங்க கைய பிடிச்சுக்கிட்டு பயணம் செய்ய போறேன். என் கூட துணைக்கு வருவீங்களா கண்ணன்? சொல்லுங்க, வருவீங்களா? ஆத்தி பால் போடுங்க. இங்க போடு. ப்ளீஸ் எங்க போடு. எங்க போடு ப்ளீஸ் டி. ஏ ஆத்தி. வாங்க டேடி. ஏன் இவ்வளோ லேட்டு? மனசு சரியில்லைம்மா. ஏன் ஆஃபீஸில் ஏதாச்சும் பிரச்சனையா? பாட்டி வைதேகி ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன் டேடி, உங்களை ஏதாச்சும் தப்பாக பேசுனாங்களா? என்கிட்ட ஒன்றும் பேசல. ஒரு நிமிஷம். ஹலோ மேடம், நான் யோகி பேசுகிறேன். சொல்லுங்க யோகி. ஆஃபீஸ் எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கல? ஒன்றும் பிரச்சனை இல்லையே யோகி? என்ன பேசாம இருக்கீங்க? இப்ப ஏதாவது பிரச்சனையா? பாட்டி வைதேகி ஆஃபீஸில் நிறைய ப்ராப்ளம் பண்ணுறாங்க. செல்லம்மா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. 3 மணிக்கே பர்மிஷன் போட்டு வெளியே போயிட்டு இப்போ தான் நான் வீட்டுக்கே வந்தேன். யோகி, நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு போங்க. எந்த தப்பும் நடந்துக்காம பார்த்துங்க. சாரி மேடம், நான் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இல்லை. நான் அங்கே போனால் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. யோகி, அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க அவங்க போற போக்கில் போகட்டும், தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அவங்களே திருந்திக்குவாங்கன்னு. போங்க, ஆஃபீஸ்க்கு போங்க, அவங்க போற போக்கில் போங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்க, திருந்தனதுக்கு அப்புறம் என்னை கூப்பிடுங்க. ஓகே டேட், வாங்க சாப்பிடலாம். இந்தாங்க அங்கிள். தேங்க்யூ.
அங்கிள் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப நாள் ஆச்சு அதான். ஸ்கூல் லைஃப்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. டெய்லி காலையில் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்புற? 8 o'clock. எந்த ரூட்டில் போகிற? அங்கிள் சக்தி என்னை பற்றி ஏதாவது சொன்னாளா? இல்லையே. நான் ஏதோ பையன் கூட பேசிட்டு இருக்கேன், சுத்திட்டு இருக்கேன், அப்படி ஏதாவது சொன்னாளா? அங்கிள் அவரும் என்ன மாதிரி ஒரு சமூக சேவகர், ரொம்ப நல்லவர். அவரை பார்த்து தான் நான் டெய்லி பேசிட்டு இருக்கேன். அதை சக்தி உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்கா போல இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஸ்வேதா, நான் சும்மா தமாஷை கேட்டேன். எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? நீ யாரு? சாரதாவோட பொண்ணு. தப்பு பண்ணுவியா? அதுக்குள்ள தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? சாரி அங்கிள். அப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னப்பா சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், சும்மா பேசிட்டேன். தேங்க்யூ சார். எங்க இந்த பக்கம்? 2 நாளா மேடம் ஃபேக்ட்ரிக்கு வரல, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஃபேக்ட்ரி எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. என்னப்பா மழுப்புற? மறைக்காம சொல்லு. ஏங்க வைதேகி இப்பதான் ஆபீஸ்க்கு போய் நிர்வாகம் பண்றாங்க, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறேன்? யோகி நீ எங்க இங்க வந்த? கேக்குறேன்ல, சொல்லு. யோகி, ஆபீஸ்ல என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுன்னு கோல் மூட்டத்துக்காக இங்க வந்திருக்கேளா? ஐயோ, நான் ஆஃபீஸ் பற்றி பேசவே இல்லைங்க. போய் சொல்லாதீங்க. நான் ரம்யாவையும் லதாவையும் வேலையை விட்டு அமிச்சதை பத்தி இங்க வந்து சொல்லியாச்சுல்ல? எது? வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? என்னப்பா நடக்குதாங்க? ஆமா, அவ 2 பேரும் தப்பு பண்ணினா, அதான் வேலையை விட்டு அமிச்சிட்டோம். பழைய நிர்வாகிக்கு விசுவாசமா இருந்தா புது முதலாளி மதிக்கல, அதான் வேலையை விட்டு தூக்கிட்டா. அதை பத்தி என்னங்க, வேலையில தப்பு நடந்தா வேலையை விட்டு தூக்க வேண்டியதான். அவர் ஆபீஸ் பத்தி எதுவுமே பேசல, சும்மா பேசிட்டு இருந்தாரு. நீங்க போங்க. யோகி, உங்க வேலையெல்லாம் ஆபீஸோட வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வர வேலை மாத்திரம் வச்சுக்காதீங்க. முழு பொறுப்பும் என்னோட அதிகாரத்துல இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.